தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். நம்முடைய சென்ற காணொலியில் அந்த இறுதிக்கட்ட போரை பற்றி நம்ம பேசணும். இந்த காணொலியில் குறிப்பாக ஏன்னா உலகமே வியக்கிற ஒரு பேரரசுக்கு இணையாக ஒரு முப்படைகளை வழி நடத்தியவர், நெஞ்சங்களெல்லாம் நிறைந்திருக்கிற மேதகு தேசிய தலைவர் வெள்ளுப்பிள்ளை பிரபாகரன். அவர் பேர் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நினைவுக்கு வர விஷயம் ராஜேந்திர சோழன். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வாராது வந்த மாமணி. ஒரு வகையில் சொல்லப்போனால் ராஜேந்திர சோழ பேரரசுக்கும் உயர்ந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பியிருப்பார் ஒரு நாடு கிடைத்திருந்தால். இரண்டாவதாக அவரை எண்ணுகிற போது நினைவு கூறுகிற பாடல் தமிழீழ விடுதலை புலிகள் பாடுகின்ற ஒரு பாடல். தலையை குனியும் நிலையில் இங்கே புலிகள் இல்லையடா, எவனும் விலைகள் பேசும் நிலையில் எங்கள் தலைவன் இல்லையடா. நினைத்திருந்தால் அவர் எப்படியெல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். சமரசம் செய்திருந்தால் அவர் இன்று வேறு வகையான ஒரு தலைவராக உயர்ந்திருக்கலாம். தமிழ் மக்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இழந்த தேசியத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும். நமக்கென்றும் உலகப் பரப்பில் நிற்பதற்கும் சொல்லப்படுவதற்கும் ஒரு நாடு இருக்க வேண்டும். தமிழர்களுக்கென்று ஒரு கொடி உலகப் பரப்பில் பறக்க வேண்டும். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிற போது தமிழர்களும் தமிழர்களாக அந்த போட்டிகளில் வெல்ல வேண்டும், நிற்க வேண்டும். தமிழர்களுக்கு என்று ஒரு தாயகம் வேண்டும் என்று கனவு கண்டு முப்படைகள் அல்ல, முப்படைகளுக்கு மேலாய் கண்ணுக்கு தெரியாத பல படைகளை எழுப்பி மிகப்பெரிய உயரங்களுக்கு தமிழர் என்கின்ற அடையாளத்தை எடுத்து சென்ற ஒரு மாபெரும் மனிதர். கண்டிப்பாக. ஏன்னால் நீங்கள் சொல்கிறப்பே அந்த உணர்வு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவருக்கும் உங்களுக்குமான அந்த முதல் சந்திப்பு இல்லை அந்த முதல் தொடர்பு எப்படி ஃபாதர் ஏற்படுச்சு? முதல் தொடர்பு என்பது அவர் என்னை பதிவு செய்தது யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போதும் வன்னிப்பரப்பில் அந்த மக்கள் தங்கள் வாழ்வை தக்க வைத்து கொள்ள போராடிய போதும் எங்களின் குரல் அல்லது எனது குரல், எங்களின் முயற்சிகள் எப்படி அந்த மக்களோடு நின்றது, மக்களை தாங்கியது, அதுதான் அவருக்கு நேர்ந்த முதல் ஒரு பதிவாக இருந்திருக்க வேண்டும். காரணம் 1997ஆம் ஆண்டு எனக்கு தெரியாமலேயே என்னுடைய பிறந்த நாளை வானொலியில் என் உடன் பணியாற்றுகின்ற சகோதர சகோதரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது. ஆமாம், என்னுடைய பிறந்த நாள் எனக்கு தெரியாது. ஆனால் அன்று இரவு ஒரு 11:30 மணிக்கு போல் சேட்டலைட் ஃபோன், அப்போ எல்லாம் ஒரு ஃபோன் வந்தது, என்னென்னு புரியல. அப்போ தான் அந்த ஃபோனில் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான், தமிழ்ச்செல்வன் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக இருந்த, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் உங்களை வாழ்த்த விரும்புகிறாங்க. அப்படி தான் தலைவர் நேரடியாக முதன்முறையாக தொடர்புக்கு வந்தது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக தான் பேசினார். சொன்னார், எங்களோட வரலாற்றில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஃபாதர், இதுதான் எங்களோட வரலாற்றில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. காரணம், யாழ்ப்பாணத்தை விட்டு நாங்கள் வெளிக்கிட்ட போது, வெளியேறிய போது இந்த போராட்டத்தின் மீது மக்கள், சனம் மட்டுமல்ல போராளிகளே நம்பிக்கை இழந்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் போராளிகளுடையவும் பொதுமக்களுடையவும் நம்பிக்கையை தூக்கி நிறுத்தியது உங்கள் குரல் தான். அதற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். எங்களோட வரலாற்றில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அதுதான் என் வாழ்வில் இதுவரை எத்தனையோ மேடைகளை சந்தித்திருக்கின்றேன், எத்தனையோ பேருடைய நற்சொற்களை, பாராட்டுக்களை கேட்டிருக்கிறேன். அதன் பிறகு அவரை நேரில் சந்தித்த போதும் கூட பலவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு அந்த வாழ்த்து, முதல் வாழ்த்து என்பது, அதாவது நமக்கு தெரியாதில்லை. அதாவது அது என்னை பாராட்டினார் என்பதை விட நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து உள்ளபடியே உண்மையில் வருகின்ற சொற்களுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. அது சொற்கள். ஆனால் தான் நான் எப்போ சொல்கிறது, நாம் பணத்தால், செல்வங்களால், செல்வாக்கால் பலரை உயர்த்தி விடவில்லை என்றாலும் நமது சொற்களால், ஒரு இன்முகத்தால் ஒரு ஆளுமையை அல்லது மனிதர்களை நீங்கள் உயர்த்தி விட முடியும். இது ஏன்னா எனக்கு யாழ்ப்பாணம்
அப்போது தெரியாது, யாழ்ப்பாணம் எங்கே இருக்கிறது தெரியாது, வன்னி என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் இனம் மீதான ஒரு பற்று. இப்படி நடக்கிறது, இந்த கொடுமைகள் எல்லாம் நமக்கு தெரிய வந்த அந்த காலகட்டத்தில், அதுவும் எனக்கு அப்போது நான் ஆழமாய் அறிந்திருந்த அந்த பைபிள் வசனங்களைத்தான் அதிகமாக நான் எடுத்து நம்பிக்கை தருகின்ற சொற்கள். எருசலேமே எழுந்து நெல், எழுந்து ஒளி வீசு, உன் துக்க உடைகளையும் துயர கோலங்களையும் தூரப்போடு, ஆண்டவர் உனக்கு அருளுகின்ற ஆடைகளை அணிந்து கொள், உன் காயங்களை அவர் ஆற்றுவார். அந்த ஆறுதல் கொடுக்கின்ற அந்த செய்திகளும், அதே போல் போராளிகளை பொறுத்தவரையில் அந்த நம்பிக்கையை தருகின்ற பல சொல்லாடல்கள். அந்த சொற்களுக்கு இருக்கிற உண்மையான உள்ள உணர்வுகளிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மனிதர்களை உயர்த்தும், மனிதர்களை ஆற்றுப்படுத்தும், மனிதர்களை வலுப்படுத்தும், மனிதர்களுக்கு பல சுமைகளிலிருந்து விடுதலை தரும். அப்படிங்கிறதெல்லாம் அந்த வாழ்த்தில் இருந்ததுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது மறக்க முடியாத ஒரு பரிசு, இன்று வரைக்கும் அது மறக்க முடியாத பரிசு. அதன் பிறகும் கூட அவர் இப்போது ஒரு முறை அவங்களினுடைய ஒரு பிரிவினர் இந்த சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கிற ஒரு மெஷின் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கணுன்னு என்னை தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அப்போ நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் அதை செய்தேன். பட் அப்போ எனக்கு தெரியாத அந்த சூரியகாந்தி எண்ணெய் எடுப்பதற்குத்தான் அந்த மெஷின் அவங்க வாங்குறாங்க. அவர்களினுடைய போர் தேவைகளுக்காகத்தான் அப்புறம் எல்லாம் அவங்க வாங்குற அந்த இதில் திடீர்னு அப்படி தொடர்பு கொள்ளலை. நான் ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு நானே அவங்கள தொடர்பு கொண்டு, ஏன் நீங்கள் எல்லாம் நான் பேசி உங்களுக்காக சொல்லி வச்சுருந்தேனே, ஏன் அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளலை அப்படின்னு அவங்களை கேட்டால், தொடர்பு கொண்டவங்கள தலைவர் கூப்பிட்டு ரொம்ப திட்டியிருக்காருன்னா, அவர் நமது மக்களுக்கான நியாயங்களை உலகப்பரப்பில் சென்று நம்மை சாராதவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் எடுத்து சொல்கிற போது அவர்களெல்லாம் நம்புகிறார்கள். அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்மிடம் யாரும் இல்லை. இந்த ஆயுதம் வாங்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இந்த விஷயத்துலலாம் அவரெல்லாம் கொண்டு வந்து அவரை தொந்தரவுப்படுத்தாதீங்க. எப்படிப்பட்ட தலைவர் அந்த உயரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேற. அது மாதிரி ஒரு முறை எனக்கு தெரிந்தவர் தான் இந்த ஓயாத அலைகள் எதிர்ப்போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். ஒரு நாட்டிலிருந்து மருந்து பொருட்கள் நிறைய போராளிகளுக்காக வாங்கி அனுப்புகிறார். இப்போ ஒரு பெரும் அளவிலான மருந்து, ஏன்னா அந்த ஒரு மருந்து எக்ஸ்பைரி டேட் ஆகி வெறும் 1 மாதம்தான் ஆகுது. பொதுவாக நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி ஆனாலும் இன்னும் ஒரு ஆண்டு வரைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம், பாவிக்கலாம். 6 மாதம் உறுதியாக, 1 மாதம் இவங்களுக்கு அது ரொம்ப மலிவான விலையில். பணம் அவங்களுக்கு பிரச்சனை தானே, பணம் ஒன்றும் அப்படி. ஸோ அங்கே போய் அவருடைய பார்வைக்கு அது வந்திருக்குது. அப்படி சீறிட்டாராம். எங்கள் போராளிகளுடைய உயிர் உங்களுக்கு அவ்வளோ மலிவாக தெரியுதா அப்படின்னா எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிட்டார். அதான் சொல்லல, அது வேற உயரம். வாராது வந்த மாமணி, அப்படி ஒரு பிறவி வராது. அதான் எனக்கு அதன் பிறகு நேரில் சந்திக்கிற போது அவருடைய ஆளுமை, இந்த உலகம் அவரை ஒரு பெரிய பயங்கரவாதி, ஏதோ ஒரு போர் வெறி பிடித்த ஒரு தலைவர். அவரை போல ஒரு இயல்பான மனிதரை நான் ஒரு 3-4 பேரைத்தான் சொல்லுவேன். நீங்கள் 1 மணி நேரம் அவரோடு உரையாடினால் 50 நிமிடங்கள் இந்த பகிடின்னு சொல்லுவாங்க, ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர். ரொம்ப 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 ஜாலியாக பேசுகிற ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். நான் அவரோட அந்த உரையாடல், இந்த பேட்டி இன்னும் வரலை. அந்த பேட்டியில் 2 இது நான் மறக்க முடியாது. உங்கள் இயக்கத்தில் இப்போது காதல் திருமணத்தை ஆதரிப்பீர்களா அப்படின்னு நான் கேட்டேன். கல்யாணம் என்றால் என்னப்பா அது,
ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற விஷயம் அவ்வளவுதானே. இயக்கத்தில் எல்லா கல்யாணங்களும் அப்படியும் இப்படியும் தான். அப்படின்னா லவ் மேரேஜே பார்த்து அப்படித்தான் அப்படின்னு அந்த ஒரு இன்னொரு கேள்வியாக நான் கேட்டேன்னா திரைப்படங்கள் பார்ப்பீர்களா அப்படின்னு நான் கேட்டேன். திரைப்படம் எனக்கு சினிமா பிடிக்கும். தமிழ் படங்கள் இப்போ பார்க்க முடியாத கிடக்கு, பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த வரலாறு போர் தொடர்பான ஆங்கில படங்கள் எல்லாம் நான் பார்ப்பேன். அதில் நல்ல படம் என்றால் நான் அதை தமிழ் படுத்தி எங்களோட போராளிகளுக்கும் நான் போட்டு காட்டுவேன். பின்ன இந்த போராளிகளுக்கு போட்டு காட்டுற நேரம் இந்த வெள்ளைக்கார பெட்டைகளுக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸில் உடுப்பு போட்டு விட்டுருவேன். இதே எக்ஸ்பிரஷனில் இந்த வெள்ளைக்கார பெட்டைகளுக்கு கொஞ்சம் நான் கிராஃபிக்ஸில் உடுப்பு போட்டு விட்டுருவேன், அவங்க குழம்பி போயிடக்கூடாது. இஸ் a very 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 human, extremely human person. சரி, போர்க்களத்தில் இவ்வளவு அந்த இயக்கத்தில் இவ்வளவு இறுக்கமாக இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகள்கிட்ட இப்படி தான் இருப்பீங்களா? இல்லை ஃபாதர், ஏன்னா நான் இதுவரைக்கும் என்ற பிள்ளைகளை கடுமையாக கூட ஒரு சொன்னது இல்லை, அடித்தது இல்லவே இல்லை. அது எல்லாம் என்ற மனைவி என்ற டிபார்ட்மெண்ட், அவங்கள்தான் பிள்ளைகளை பார்த்து கொள்வது. பிள்ளைகளோடு சில மனக்குறைகள் வரும்போது நான் அவங்களோட கதைப்பினை தவிர நான் கடிந்து கொள்ள மாட்டேன். அப்போ ஏன் இயக்கத்தில் இவ்வளவு இருக்கும்? இந்த கட்டுப்பாடு இல்லை என்றால் நாங்கள் இயக்கம் நடத்தலாம். இந்த கட்டுக்கோப்பு தான் எங்கள் இயக்க பணிகள், இயக்க கடமைகளில் தான் நாங்கள் இறுக்கமாக இருப்போமே தவிர மற்றபடி போராளிகள் எல்லாம் நாங்கள் யாரும் அந்த ஒரு வேறுபாடுகள் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அது இன்னொரு லெவல். அது நீங்கள் அவரோடு நீங்கள் ஒரு நாள் செலவிடுவது என்பது அது ஒரு தரிசனம். கண்டிப்பாக ஃபாதர். இப்போ அவர் ஒரு மனம் திறந்த ஒரு உரையாடல் உங்களுக்கு கொடுத்த அந்த நேர்காணல், அதுக்கு எப்படி ஃபாதர் அவர் சம்மதிச்சார்? அது உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்குறாரு இல்லைங்களா? அதாவது யாழ்ப்பாண இடப்பெயர்வின் போது நாங்கள் அந்த மக்களோடு நடந்தது, அது எனது குரல் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ நானெல்லாம் அதில் ஈடுபட்டு செய்ததை வெளியே நான் சொல்கிறதில்லை. ஏன்னா எப்போவுமே நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய உரைகள்ங்கிறது தமிழருக்கு ஒரு தாயகம் வேண்டும் என்று தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த அந்த போராளிகள், அவர்களினுடைய தியாகத்தோடும் ஈகத்தோடும் ஒப்பிடுகிற போது என் பணிகள் ஒன்றுமே இல்லை. அதனால் நான் சொல்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவருக்கு தெரியும், வெற்றியெல்லாம் வந்த பிறகு ஊர் உலகெல்லாம் சென்று பேசுவது வேறு. ஆனால் அந்த ஒரு மிகவும் இடர் நிறைந்த ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் சென்று நான் அரசுகளோடு, அரசு சாரா அமைப்புகளோடு எத்தனை நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஒரு உலக பொறுப்பிலும் ஒரு வானொலிக்கு இயக்குனர் என்கின்ற அந்த பொறுப்பு, உண்மைகளை நேரில் காண்கிறவன் என்று உலகம் நம்பும் அல்லவா, அந்த ஒரு தன்மையை நான் பயன்படுத்தினேன். வன்னி பகுதியில் அந்த மக்களுக்கு அந்த 3 ஆண்டு காலம், அவர்கள் 4 ஆண்டு காலம் நினைத்து பார்த்திராத நெருக்கடிகளை சந்தித்த பொழுது அந்த மக்களுக்கான வாழ்வு உதவிக்கு TROன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்புக்காக உலகம் முழுவதும் சென்று சிறு சிறு குழுக்களிடமெல்லாம் பேசி அவங்களுக்கு நிறைய உதவிகள் அதில் செய்திருக்கிறேன். ஒரு 1.5 ஆண்டு காலம் ஒரு ப்ராஜெக்ட் லைக் பசிப்பிணி தவிர்ப்பு அறப்போர்னு சொன்னேன் இல்லைங்களா, 25,000 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள பாதுகாத்திருக்கோம் அந்த காலகட்டத்தில். அதை விட முக்கியமாக இந்த உறவு பாலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது இது மின்சாரம் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, மண்ணெண்ணெய் கெரசின் கிடையாது. 8 மணி 10 மணி ஆனால் இருட்டு தான். இரவில் ஒரு ஊரில் இராணுவ தாக்குதல், எரிகணை தாக்குதல் நடந்தால் மக்கள் ஓடுவார்கள், எங்கோ சிதறி ஓடுவார்கள். எங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது. காலையில் பார்த்தா அப்பா ஒரு திசை, அம்மா ஒரு திசை, பிள்ளைகள் ஒரு திசை. இப்போது யாருக்கும் தொலைபேசி தொடர்பு கிடையாது, தபால் தொடர்பு கிடையாது. ஸோ அந்த உறவு பாலம் நிகழ்ச்சி ஊடாக யாராவது ஒருத்தங்க எழுதுவாங்க, என் பெயர் சங்கவை, நாங்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள்,
இந்த நாள் இரவில் நடந்த சண்டையில் சிதறி பிரிந்து விட்டோம். இதை நாங்கள் வானொலியில் அறிவித்து உறவு பாலம் என்கிற நிகழ்ச்சி ஊடாக யாராவது ஒருத்தங்க எழுதுவாங்க, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோன்ட்டு. அதை வைத்து ரெட் கிராஸ், UNHCR இவங்க வழியாக இப்படியே 4600க்கும் மேலான குடும்பங்களை நம்ம, இதெல்லாம் தலைவருக்கு தெரியும். இன்னொன்று வந்துங்க, அந்த யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு நீங்கள், நானே சொல்கிறேன், முதன்முறையாக இந்த தமிழீழ மக்களினுடைய தேசிய விடுதலையின் நியாயங்களை சொல்வதற்கு லண்டனுக்கு போனப்போ மொத்தமே ஒரு 11 பேர் தான் வந்தாங்க. கனடாவில் நான் போயிருந்தப்போ ஒரு 15 பேர் தான் முதல். அந்த படிப்படியாக அது 15 பேர் வந்த இடத்தில் 1000 பேர் 5000 பேர் வருகின்ற அளவுக்கு. அஃப்கோர்ஸ் அது என்னுடைய உரையால் வந்தது அல்ல, களத்தில் நடந்த தியாகங்கள், போர்கள், வெற்றிகள், இதெல்லாம் காரணம். ஆனாலும் அந்த தொடர்புங்கிறத பேணணும் இல்லைங்களா? அந்த தொடர்பு உலகத்திற்கும் தாயகத்திற்குமான ஒரு மிக முக்கியமான தொடர்பு பணிகள், அதுவும் உயிர் தொடர்பாக, உணர்வு தொடர்பாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். அது தலைவருக்கு தெரியும். ஆனால்தான் நான் அந்த வெரிட்டாஸ் வானொலியில் பணி நிறைவு செய்கின்ற போது, நீங்கள் ஆக்ஸ்போர்டுக்கு போங்க, படிக்க போங்க, நானே எல்லா செலவும் பார்த்துக்கிறேன், படித்த பிறகு எங்களுக்கு உலகளவில் கொஞ்சம் அரசியல் வேலைகள் எங்களுக்காக செய்யுங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டார். அந்த ஒருத்தர் நான் விடுதலைக்கு ஆதரவாகத்தான் இருக்க முடியுமே தவிர இயக்கத்தில் சேர முடியாது. ஏன்னா உங்களோடும் நான் சில விஷயங்களில் கருத்து வேறுபடுவேன். அந்த கருத்து வேறுபடுகின்ற ஸ்பேஸுங்கிறது நான் இயக்கத்திற்குள் சேர்ந்தால் அது இருக்காது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காக ஒன்றும் ஒரு வேற. எத்தனை முறை ஃபாதர் அவரை சந்தித்து? 2 முறை தான். நேரில் சந்தித்து 2 முறை, தொலைபேசியில் 2 முறை. அந்த ஒரு சந்திப்பு தான் அந்த நேர்காணலா ஃபாதர்? ஆமாம், ஒரு சந்திப்பு தான் நேர்காணல். ஃபாதர், இப்போ அவர் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிற போது அவருடைய போர் அந்த அறம் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ஃபாதர். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த துல்லிய தாக்குதல் அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இலங்கை பொதுமக்களுக்கு அதில் ஒரு போர் அறத்தை அவர் கையாண்டார். பெரிய போர் அறம். அவர் மாதிரி ஒரு போர் அறம் மிக்கவர் நீங்கள் வரலாற்றிலேயே தமிழ் அந்த அறத்தினால தான் அழிந்தோம்னு சொல்லணும். சரி, நான் இந்த முல்லைத்தீவு தாக்குதல் நடக்குது, யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல் முல்லைத்தீவு தாக்குதல். அந்த முல்லைத்தீவு தாக்குதலின் போது ஏறக்குறைய 1000க்கும் மேலான இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். மரணம் தான், அது யாராக இருந்தாலும் அது. ஆனால் அந்த சீராக இருந்த உடல்கள் ஒரு 200க்கும் மேலான உடல்களை பொதுவில் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் ஒப்படைப்பார். இப்போ புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் ஒப்படைப்பார், அல்லது தளபதி நிலையில் உள்ளவர்கள் ஒப்படைப்பார்கள். ஆனால் அந்த முல்லைத்தீவு நடந்த சண்டையில் போது அந்த உடல்களை பெண் போராளிகள் தான் ஒப்படைத்தார்கள். அது பொதுவாக அப்படி நடக்காது. அப்போ அதை ஒரு கவனத்தில் எடுத்து கேட்டபோதே பெண் போராளிகள், இதுதான் தலைவர், அங்கே உள்ள ஒரு முக்கியமான அதுதான் தலைவர். என்ன அப்படின்னா, இந்த பூநகரி தாக்குதல், அதுக்கு முன்னாடி பூநகரி தாக்குதல் நடந்தபோது தாக்குதலுக்கெல்லாம் இவர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தாக்குதலுக்கு புலிகள் வருகிறார்கள் என்பது துரோகத்தால் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிய வந்துடுது. புலிகளுக்காக சமையல் வேலை செய்த ஏதோ 2 பேர் தகவல் அங்கே இராணுவத்துக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அவன் லைட்டெல்லாம் ரெடியாக வச்சு காத்திருந்து இவங்க உள்ளே போனதை ரவுண்டப் பண்ணி, குறிப்பாக பெண் போராளிகள் ஏராளம் பேர் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக பெரும் போராட்டம் நடத்தி, பொதுவாக நீங்கள் தாக்குதல் சண்டையை விட மீட்பு போர் தான் மிக உக்கிரமானதாக இருக்கும். நீங்கள் உள்ளே போகிறீங்க, மாட்டிக்கொண்டீர்கள், உங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு பெரும் போர் நடத்துவார். அது புலிகள் நிர்தாட்சியமின்றி நடத்துவார். உக்கிரமாக சக தோழர்களை அவர்கள் ஒருபோதும் இழக்க விட மாட்டார்கள். அப்போ அந்த போரில் நிறைய பெண் போராளிகள் உயிரிழக்கிறார்கள். அந்த பெண் போராளிகளினுடைய உடல்களை மிக கேவலமாக சிங்கள படையினர் நடத்துகிறார்கள். அவர்கள் மார்பகங்களை அவமரியாதை செய்தது, தாய் உறுப்புகளை
இல்லை அந்த மிக கொடுமையாக வச்சுங்களேன் வந்து அது தலைவர் நினைவில் வைத்து இறந்த பிறகு அது சிங்களவனும் இல்லை தமிழனும் இல்லை, இறந்த பிறகு அது மனித உடல். அந்த ஒழுக்கமெல்லாம் தலைவருக்கு அன்காம்ப்ரமைஸ். அதில் புலிகளை தவறு செய்தாலும் அவர் தண்டிக்காமல் விடமாட்டார். அதை மனசில் வச்சு தான் பூநகரி தாக்குதலின் போது எங்கள் பெண் போராளிகளை நீங்கள் இப்படி நடத்தினீர்கள், உங்கள் வீரர்களினுடைய உடல்களை நாங்கள் எப்படி நடத்துகிறோம்னு நல்லா பேக் பண்ணி ஒரு கௌரவமான நிலையில் பெண் போராளிகளை கொண்டு அதை ஒப்படைத்தார். போர் அறம் அவர் அதில் ஒப்பற்ற ஒரு தலைவர். நினைத்திருந்தால் எத்தனை முள்ளிவாய்க்காலில் தற்கொலை தந்த அத்தனை தற்கொலை போராளிகளையும் கொழும்பிலோ கண்டியிலோ தென்னிலங்கையில் சிங்கள மக்களிடையே அவர் கட்டவிழ்த்து விட்டிருந்தால் சிங்களம் அதிர்ந்திருக்கும் இல்லையா? பண்ணலையே. வான்படை தாக்குதல் நடந்து, வான்படைன்னா இங்கே கட்டுநாயக்கா விமான நிலைய தாக்குதல் நடந்தபோது கூட அங்கேருந்து ஒரு விமானம் லண்டன்லேருந்து புறப்படுது. அது அன்றைக்கி லேட்டாக புறப்பட்டுருச்சு. இல்லைன்னா நிகழ்த்தப்பட்ட இழப்புகளை விட இன்னும் ஒரு மடங்கு இழப்புகளை அவர்கள் நிகழ்த்தியிருக்க முடியும். ஆனால் தலைவர் அதில் தெளிவாக இருந்திருக்கார். பொட்டமான்ட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அந்த விமானம் தரையிறங்கி பயணிகள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேறிய பிறகுதான் தாக்குதல் தொடங்க வேண்டும். அதுக்கு முன்னாடி தொடங்கி இவங்க குறித்த நேரத்தில் தொடங்கியிருப்பாங்கன்னா இன்னும் ஒரு மடங்கு அழிவுகளை அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அந்த விமானத்தில் வந்தவர்களும் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்படினாலும் அவங்க திசை மாற்றி கொண்டு போயிருக்கலாம். பட் அவருடைய கணக்கின்படி அதில் யாரும் பயணிகள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. சிவிலியன் இலக்குகளை வைத்து இராணுவ இலக்குகளை தாக்குகிற போது சில சிவிலியன் இழப்புகள் நிகழ்ந்திருக்கிறது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிவிலியன் இலக்குகளை வைத்து ஒருபோதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதில்லை. கண்டிப்பாக ஃபாதர், இப்போ அவருடைய மரணம் குறித்த அரசியல், ஏன்னா ஒரு மாவீரனுடைய மரணத்தை அதை வைத்து ஒரு அரசியல் செய்வது அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. சில பேர் அவர் உயிரோடு இருக்கிறார், ஜெர்மனியில் இருக்கிறார், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள்லாம் குறிப்பிட்டு அதை மையமிட்ட ஒரு அரசியலையும் நம்மளால் பார்க்க முடியுதே ஃபாதர். அது இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்பதற்காக நான் கேவலப்படுகின்ற ஒரே ஒரு நிகழ்வு என்றால் இது மட்டும்தான். இப்படி ஒரு இனம் இழிவாக இருக்குமா? இப்படி ஒரு இனம் கேவலமாக இருக்குமா? இந்த இனத்திற்காக தன்னை, தன் மனைவியை, தன் ஆசை மகளை, தன் அன்பு மகளை, தன் மகனை, மூத்த மகனை போராட்டத்திற்காக கொடுத்த, தன்னையும் கொடுத்த ஒரு தலைவன் அந்த மே 18 அந்த முதல் 3 நாட்களில் ஒரு 2 நிலைப்பாடு இருந்தது. நான் கூட தலைவர் தப்பிவிட்டார் என்று தான் சொன்னேன். ஆனால் 4-5 நாட்களுக்கு பிறகு உறுதியாக தெரிந்துவிட்டது, இல்லை, தலைவர் வீரமரணம் என்று. அதற்கு பிறகு வெளிப்படையாக நான் சொல்லித்தான் வருகின்றேன். ஏனென்றால் ஒரு சில பேர் கேட்குறாங்க ஃபாதர், இலங்கை அரசிடம் இருந்து அந்த இறப்பு சான்றிதழோ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏன்னா தலைவர் என்ன 15 வருஷமாக தலைமறைவாக இருக்கார், அறிவு வேணாம். எத்தனையோ தளபதிகள் தனிப்பட்ட முறையில் எல்லாம் பல இடங்கள்லையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை போல் ஒரு இழிவான இனம் சத்தியமாக தப்பாக எடுத்துக்கூடாது. அது நமது தலைவர்கள் நம்மை தோற்பித்து விட்டார்கள், இயக்கம் நம்மை தோற்பித்து விட்டது. குறைந்தபட்சம் அந்த போராளிகளாவது இணைந்து வந்து தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு ஏன் கட்டுநாயக்கி விமானப்படை தாக்குதல்லாம் நடத்துகின்ற அளவுக்கு ஒரு 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 கட்டளை ஒழுங்கை வைத்திருந்த உளவு பிரிவினருக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஆய்ந்தறிவதற்கு தெரியாதா? தெரியும். அன்று அவர்கள் அதை செய்து 2010ஆம் ஆண்டிலிருந்தே அவருக்கு உரிய வணக்கம் செய்ய தொடங்கி இருந்தால் இன்று அவருடைய நினைவே உலகத்தை உரைய இல்லாமல் அதிர வைக்கின்ற ஒரு பெரிய எழுச்சியாக வந்திருக்கும். அதனால்தான் தான் உளவுத்துறை வந்து இருக்கிறார் இல்லை அதிலெல்லாம் இந்த நாம் மதித்த ஐயா நெடுமாறன் போன்றவர்கள் தொடங்கிய அத்தனை பேரும் இன்று கூட ஏதோ இயக்கத்திற்காகவும் விடுதலைக்காகவும் நாங்கள் தான் பிரதிநிதி என்னும் முஷ்டியை முறுக்கி முழங்குகின்றவர்களுக்கு வாயை திறந்து தலைவருக்கு வீர வணக்கம் செய்வோம் என்று சொல்லுகிற தார்மீகமும் யோக்கியதை ஏன் வரல? தன் உயிரை அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு கிடைக்கிற தரவுகளின்படி வேறு யார் கைப்பட்டும் தன் மனைவிக்கு மரணம் நேர்ந்து விடக்கூடாது என்பதால் தன் கையாலேயே தன் மனைவியின் உயிரையும் அவர் எடுத்ததாகத்தான் எனக்கு கிடைக்கிற தரவுகள். முள்ளிவாய்க்காலுக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னரையே களத்தில் நின்று போராடி தன் இன்டெஸ்டைன் வயிற்றினுடைய கணிசமான பகுதிகளை இழந்து அதில் சிகிச்சை எடுத்து தன்னை சரியாக்கி மீண்டும் களத்தில் நின்று போராடி உயிரை செய்த பிள்ளை துவாரகா, அவருடைய மகள்.
அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான்னு கிராஃபிக்ஸ்லையும் ஏஐலையும் யூஸ் பண்ணி எவ்வளவு கேவலமான இனம் இந்த இனம். இதை எதிர்த்து வெளியே வந்து சொல்கிறது கூட யோகியது இல்லாத ஒரு இனம். இது இனமாக அது நமக்கு சில நேரம் தோணும், இதெல்லாம் என்ன பெரிய நாகரிகம், நம்ம எல்லாம் பெரிய சிவிலைசேஷன், மண்ணாங்கட்டின்னு சொல்கிறது, அது எந்த தகுதியுமே இல்லையோ நமக்கு அப்படின்னு நான் நினைக்கிறது. இந்த அளவுக்கு தியாகம் செய்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்கு உரிய அந்த வணக்க மரியாதையை கூட செய்யவில்லை என்றால் நாமெல்லாம் ஒரு மக்கள் இனமா? குறிப்பாக அந்த போராளிகள் நேதாஜி தொடங்கி ஃபாதர் எல்லாருடைய இறப்பையுமே ஒரு மர்மமாக வச்சு அவர்களை அதான் பெரிய அரசியல், உளவுத்துறைகளின் அரசியல். அவர்களை சுற்றி பெரும் எழுச்சி வந்துவிடக்கூடாது. அவர்களை பற்றிய தவறான பிம்பங்களையே கட்டமைக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், புலிகள் இயக்கம் எங்களை நம்பினோமே, என்ன எந்த ஒரு இயக்கம் என்றாலும் சில பிழைகள் நடக்கும், நடக்காமல் இருக்காது. தனிமனித வாழ்வில், குடும்பங்களில், சிறு சமூகங்களிலேயே எவ்வளவு தவறுகள் நடக்கிறது. அதை செதுக்கி கொண்டு சரி செய்து கொண்டு முன் செல்வது. அப்போ இயக்கம்னா தவறுகள், அதுவும் கடைசி கட்டத்தில் பல தவறுகள் நடந்தன, இல்லை என்று இல்லை. ஆனால் அந்த லட்சியம் உன்னதமாக இருந்தது. நினைத்திருந்தால் அவர் எங்கேயோ போய் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே, குறைந்தபட்சம் குடும்பத்தையாவது பாதுகாப்பாக அனுப்பி வைத்து அவர்கள் நன்றாக வாழ செய்திருக்கலாமே. அவர் செய்யலையே. தன்னையும் தன் குடும்பத்தையும் தியாக பலியாக அந்த பாலச்சந்திரன் இறந்த விதத்தை பாருங்கள். ஏதோ ஒரு தமிழன் இழிவானவன் காட்டி கொடுத்து தானே அந்த பிள்ளையும் கொல்லப்பட்டது. தனியாக விட்டிருக்க மாட்டார் இல்லையா? ஏதோ 2-3 போராளிகளுடன் தானே அந்த பிள்ளையும் வந்திருக்கும். அந்த போராளிகள் காட்டி யாரோ ஒருத்தர் காட்டி கொடுத்துருக்குறாங்கல்ல. துரோகத்தால் விழுந்த இனம், துரோகத்தால் அழிந்த இனம். ஆனால் தான் தலைவரும் துரோகம் செய்கிறவர்களுக்கு ஈவு இறக்குமே காட்டல. நானும் பார்க்குறேன் எத்தனை துரோகங்கள், 1-2 எளிதாக துரோகம் செய்து விடுகிறது இந்த இனம். இவ்வளவெல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கு இப்போ பாருங்கள், வந்து இப்போ தமிழர்களை ஒன்றிணைப்பதற்காக சில முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதுக்காக? ஜனநாயக ரீதியாக வேணும், இந்த தமிழ் மக்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. அந்த ஒன்றுக்காகவே தலைவரை சந்தித்த காரணத்தை காட்டி என் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நம்ம இதை பற்றி பேசித்தான் இருக்கிறோம். வாயை மூடணும்னு நினைக்கிறாங்க, வாயை மூட மாட்டோம். நம் இனத்திற்காக பேசாமல் பின்ன வேற வாழ்ந்து என்ன பயன் இருக்குது? ஆனால் இதுக்கும் பின்னூட்டம் போட வருவானுங்க பாருங்க, ஒரு கூட்டம் துரோகி, அது இது சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னே சுற்றுறாங்க. முதல்ல இந்த நாதாரிகள் ஒழியணும். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற அடுத்த கட்டம் என்ன? உலக ஒழுங்கு இன்றைக்கு வன்முறையை விரும்பவில்லை. அமைதி வழியில், அறவழியில் போர்க்களங்கள் மாறும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, போர் என்பது ஆயுதம் தாங்கிய அரசியல், அரசியல் என்பது ஆயுதம் தாங்காத போர். ஆக புதிய களங்களில் நமது மக்களை உயர்த்துவதற்காக இணைந்து வேலை செய்யுங்கள், ஒன்றுபட்டு வாருங்கள். இத்தனை தியாகங்கள் நடந்த பிறகும் கூட இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய டுபுக்கு கதை பேசுவாங்க. ஏதோ புலிகளுக்கும் போராட்டத்துக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி பேசுவாங்க. நான் சொல்கிறது, அந்த போராட்டங்களும் தியாகமும் நடக்கலைன்னா நீ கனடா போயிருப்பியா? நீ சுவிட்சர்லாந்து போயிருப்பியா? நீ ஜெர்மனிக்கு போயிருப்பியா? அங்கே மக்களும் போராளிகளும் இவ்வளவு துன்பங்களையும் இழப்புகளையும் சந்தித்ததால் தானே உங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உணர்வு உங்களுக்கு வேணாம்? அந்த உணர்வு இருந்தால் அவங்க மேலே நீங்கள் தீர்ப்பு எழுதாதீங்க. எப்படி இந்த நமக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, வேறுபாடுகளை குறைத்து ஒன்றுபட்டு ஆக குறைந்தபட்சம் அங்கு இருக்கிற மக்களினுடைய வாழ்வை இன்னும் உயர்நிலைக்கு கொண்டு வருவது, இணைந்து உலகப் பரப்பில் நமக்கான அரசியல் கோரிக்கைகளை வேண்டுவது. போர் திரும்ப கொண்டு வருவது தானே குற்றம். எதற்காக போர் தொடங்கப்பட்டதோ அந்த அரசியல் நியாயங்களை கேட்டதில் என்ன குற்றம் இருக்கிறது? அதை கேட்கணும்ல. அதற்கான முயற்சிகளை செய்வது தான் அந்த புலிகளுக்கு செய்கிற மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். அது தலைவருக்கு செய்கின்ற வீர வணக்கத்திலிருந்து, அவருக்கு செய்கின்ற நினைவு வணக்கத்திலிருந்து அந்த முயற்சி தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாதர், இனிவரும் காலமும் ஈழ அரசியல் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி பயணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர காணொலியிலும் விவாதிக்கலாம். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி.